தனுசு ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷமாகவே எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பல தடைகள். முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே தடைகள். முன்னேறணும்னு நினச்சாலே பிரச்சனை. நாளைக்கு காலையில் நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க. நாளைக்கு காலையில் நீ 9 மணிக்கு தானே போவ, 7 மணிக்கு உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கும். பெரிய அம்மிங்கி படுத்த படுக்கையாக இருக்கேன்டா, விஷாமல் எந்திரிச்சாதானே பிரச்சனை, நான் இங்கே ஆடு படுத்துருக்கேன் போங்கடா அப்படிங்கிற வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். அகிலம் எங்கும் மதுரை மீனாட்சியின் ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, மே மாதத்தில் 12 ராசிகளுக்கான சிறப்பான பலன்கள் என்ன, 12 ராசி நேயர்களும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த மே மாத பலன் கோச்சார ரீதியான கிரகங்கள் ரீதியாக ஃபஸ்ட்டு நம்ம கணிக்கிறோங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது மேச ராசிக்கு சொல்கிறோம், ரிஷபராசிக்கு சொல்கிறோம், ஸோ மிதுன ராசி சொல்கிறோம், இப்படி 12 ராசிக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன கடந்த கால நிகழ்வுகள் பலன்கள் எல்லாமே பாதி நபர்கள், கிட்டத்தட்ட ஒரு 60-70% நபர்களுக்கு ஒரு ஃபேவராக, ஆமாங்க கடந்த காலத்தில் நடந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்னென்ன தாக்கம் சொன்னோமோ அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தவிர்த்து சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு, ஸோ எனக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்கறது கூட தவறு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வலிமை இழந்திருக்கலாம், சுய ஜாதகத்தில் கிரக ரீதியாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், அதுவும் தவறல்ல. அதை தவிர்த்து அன்னெசரியாக ஜோதிடர்களை ஒரு தேவையில்லாத கமெண்ட்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவை நம்ம வஞ்சிக்கிறதுக்கு சமம். ஜோதிடர்கள் என்பது இறை அருள் பெற்ற நபர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 80% பேர் இருக்காங்க. இதில் 20% பேர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இப்போ தான் ரீட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முடிஞ்சளவு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவுசெய்து பதிவிடுங்க. நீங்கள் பதிவிட தான் நாங்கள் இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு முழுமையாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ மே மாதத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பு என்ன? ஏன்னா கோச்சார கிரகங்கள்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த மே மாதம் துவக்கத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது, ஸோ அதுக்கடுத்து ஊடாலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம். என்ன மாற்றம்னா, இந்த மே மாதம்தான் உலகியல் ரீதியாகவே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அப்படி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பகவான் மற்றும் ராகு கேது பகவான் பெயர்ச்சியே இந்த வருடத்தில் மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இயங்குது. இப்போ குரு பகவான் 14ஆம் தேதி, ராகு கேது பகவான் 18ஆம் தேதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்களை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சூரிய பகவான் மேஷ ராசியில் ஆரம்பத்தில் மேஷ ராசியில் அமர்ந்திருப்பார். 15ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே வந்துடுவார். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆரம்பத்தில் ரிஷபராசியில், அதற்கு பிறகு மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். செவ்வாய் கடகராசியிலே அமர்ந்திருப்பார். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் இந்த மாதத்தின் இறுதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதி நாட்களுக்கு மேல் 18ஆம் தேதிக்கு மேல் என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 6 கட்டங்கள் 7 கட்டங்கள் வந்து எம்டி ஆகி டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மீன ராசியில் புதன் பகவான், ராகு பகவான், அதுக்கப்புறம் சனி பகவான், சுக்கிர பகவான், கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இந்த ராசியில் தான் அமர்ந்திருக்காங்க. இதில் இந்த புதன் பகவான் வந்து மே மாதம் 7ஆம் தேதி வரையும் மீனத்திலும், மே மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் அமர்ந்திருப்பார். இந்த மேஷத்தில் அமர்ந்திருக்க புதன் பகவான் கரெக்டாக 23ஆம் தேதிக்கு மேலே ரிஷபத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவார். கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 3 ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான். ஸோ இந்த மாதம் முழுமையாக புதன் பகவானின் ஆதிக்கமும் குரு பகவானின் செயல்பாடும் ராகு கேது பகவானுடைய மாற்றங்களும் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை உள்ளடக்கி தான்
இந்த மாத பலன்கள் வரப்போகுது. வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்ம பார்ப்போம். தனுசு ராசி தன்னம்பிக்கை மிகுந்த ராசி, இறை அருள் முழுமையாக கிடைக்கப்படக்கூடிய ராசி, குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பட்ட ராசி, குலதெய்வமே தெரியலினாலும் இறைவன் முழுமையாக ஆசீர்வதிக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு என்னென்னா இயல்பாகவே ஒரு குணம் இருக்கும். தன்னுடன் இருப்பவர்கள் தன்னுடைய பேச்சை அதிகமாக கவர்ந்து இழுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அதாவது ஆசிரியர் போல். இப்போ ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. தான்கிட்ட இல்லை, அதாவது தனக்குள்ளே உள்ள விஷயத்தை வெளிப்படையாக கற்றுக் கொடுக்குற தெய்வம் யார் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான். அவங்க தான் எதையுமே மறைக்க மாட்டாங்க. மறைச்சு ஒளிவு மறைவாக மறைச்சி வச்சு ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிற ஆசிரியர்கள்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருந்தால் அவர் ஆசிரியரே கிடையாது. இதுதான் உண்மை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையான தன்மை கொண்ட நபர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷமாகவே எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பல தடைகள். முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே தடைகள். முன்னேறணும்னு நினச்சாலே பிரச்சனை. இன்றைக்கி நாளை காலையில் நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க. நாளை காலையில் நீ 9 மணிக்கு தானே போவ, 7 மணிக்கு உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கும். அல்லது எங்கேயாவது ஒரு ஃபோன் வரும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. கடைசியில் உங்களுடைய முயற்சிக்கான விஷயத்தில் ஒரு லாக் ஆகும். சூப்பராக பக்காவாக அப்படியே நீங்கள் கிளம்பி போயிருந்தாலும் போகிற இடத்துல அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கும், அதனால் தடை இருக்கும். ஸோ இப்படித்தான் கடந்த உங்களுக்கு ஒரு வருட காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எனக்கு அப்பெல்லாம் இல்லைங்க, எல்லாமே கரெக்டாக நடக்குன்னா கட்டாயமாக ஜீரண கோளாறுகள் இருந்திருக்கும், அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும், குழந்தைகளால் சில மன அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி நடக்கவில்லை என்று ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் நன்றாக இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள். அது 20% தான் மாற்றத்தை கொடுக்க போகுது. மீதி 80% 70% உங்களுடைய சுய ஜாதகம் தான் இயங்குது. இப்போ சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு கொசு கடிக்கிற மாதிரி அப்படி தட்டி விட்டு போய்கிட்டே இருந்துக்கலாம். அதை விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இல்லைன்னா இது அப்படியே என்னது ஒரு பெரிய வெயிட்டை என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 50 கிலோ சுமப்பீங்க அப்படின்னா ஒரு 180 கிலோ வெயிட்டை உங்கள் மேலே வச்சா நீங்கள் என்ன ஆவீங்க, அப்படியே அமுங்கி படுத்த படுக்கையாக இருக்கேன்டா, விஷாம எந்திரிச்சாதானே பிரச்சனை, நான் காடு படுத்துருக்கேன் போங்கடா அப்படிங்கிற வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். சரி, இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கீங்க, இந்த மே மாதத்தில் எங்களுக்கு என்ன நடக்க போகுது சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா இது எதுக்காண்டி இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இந்த ஒரு சில நபர்கள் இருக்காங்க, பாசக்கார நபர்கள், தான் அந்த வீடியோ ஓட்டி பார்த்துருவாங்க. ஓட்டி பார்த்து அப்படியே சல்சல் கீழே பாயிண்ட் போடுவாங்க. இந்த நம்மளுடைய ராசிக்கான பலனை சரியாக 5 நிமிடம் கழித்து தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் வீடு கட்டுவேன், மனை கட்டுவேன், ரோடு கட்டுவேன், ரோடு ஓடுவேன், அதாயிருவேன் இதாயிருவேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கோச்சார கிரகங்களை வச்சு பேசுகிறோம். அப்போ கோச்சார கிரகங்கள் கடந்த காலங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குங்கிறத சொன்னால் தான் எதிர்காலத்தில் என்ன கொடுக்க போகுதுன்னு சொல்கிறது உண்மையாக இருக்கும்ல. அதுக்காண்டி தான் சொல்கிறது, வேறு யாரையும் டைம் வேஸ்ட் பண்ணுங்கிறக்காண்டி சொல்லவே இல்லை. ஸோ இந்த தனுசு ராசினியர்களுக்கு மே மாத பலன்களில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பு உண்டு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றது. அலைஞ்சு பார்த்தேன், இனிமேல் அலைய முடியாதுன்னு நினச்சவங்க கூட அலையாமல் ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடுகள் மூலமாக மாற்றத்தை சந்திப்பீங்க. திருமண பாக்கியம் நடப்பதற்கான வாய்ப்புண்டு, திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புண்டு, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் வேலையில் ப்ரொமோஷன் கிடச்சி வேலையில் இடம் விட்டு இடம் மாறுவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. நிம்மதியான தூக்கம் இருக்கும், நிம்மதியான மகிழ்ச்சி இருக்கும், நல்ல விதமான முன்னேற்றங்களும் நல்ல விதமான செயல்பாடுகளும் நம்மளுடைய தனுசு ராசினியர்களுக்கு பிள்ளையார் சுழி போடுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தனுசு ராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.